இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். மார்வாடி அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே நம்ம தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மார்வாடினாலே நல்ல செல்ல செழிப்புடன் பணக்காரமா வசதியாக வாழக்கூடியவங்க, வட்டிக்கு பணத்தை கொடுத்து சம்பாதிக்கக்கூடியவங்க. இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க? இவங்களால மட்டும் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுது? எங்கே பார்த்தாலும் மார்வாடி நல்ல வசதியாகவும் செழிப்பாகவுமே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்படி இவங்க என்னதான் தொழில் செய்கிறாங்க? எப்படி இந்த தொழிலை செய்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க? இன்னொரு விஷயம் இவங்களை பத்தி சொல்லுவாங்க. அதாவது இவங்க 10 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 12 ரூபாய் சேமிப்பார்களாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள ஆவலா இருப்போம். இவங்களை பார்த்தோம்னா இவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்தின் பேர் தான் மார்வாடு. மார்வாடில் வாழக்கூடிய மக்களை தான் மார்வாடின்னு சொல்றாங்க. ராஜஸ்தான் என்றாலே பாலைவனம் தான். அங்க நீர் வளம் கிடையாது, நல்ல மண் வளம் கிடையாது. இருந்தாலும் அங்க வாழ்கிற மக்கள்லாம் நல்ல வியாபாரம் செய்து நல்ல பணக்காரனாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் ஆட்சி செய்தாலும் பரவாயில்ல, நாட்டுக்கு யார் தலைவனா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், இவங்க அதை பத்தியெல்லாம் கவலையே படுறதில்லை. இவங்க எப்பவுமே செல்வ செழிப்புடன் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையை வாழறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி உள்ள என்ன ரகசியம்? அதை தான் நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல வாங்க ஒரு குட்டி கதையை கேட்போம். அதுக்கப்புறமா இதுக்கான விளக்கத்தெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு பெரிய கிராமத்துல மார்வாடி குடும்பம் ஒண்ணு வாழ்ந்து வந்தார்களாம். அந்த மார்வாடி குடும்பம் ரொம்பவும் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்த ஒரு குடும்பமா. பெரிய பங்களா, காரு, பணி ஆட்கள் அப்படின்னு எல்லா செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்த ஒரு குடும்பமா இருந்ததா. ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்களாம். அதே கிராமத்துல அந்த மார்வாடி பக்கத்து வீட்டுல பார்த்தோம்னா செல்வம் என்கிற ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தாராம். அவரு தன்னுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்களுடன் வாழ்ந்து வந்தாராம். அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததாம். ரொம்ப ஏழ்மையான குடும்பமா. அவர் சம்பாதிக்கிறது கைக்கும் வாய்க்குமே சரியா போயிடுமா. அதனால எப்பவுமே செல்வம் அந்த மார்வாடி குடும்பத்தை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமா, எரிச்சலா வருமா. இவங்க மட்டும் இவ்வளவு செல்வ செழிப்பாவும் இவ்வளவு பணக்கார வாழ்க்கை வாழறாங்க, எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறாங்க. நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் பாரு எப்படி இருக்கு, ஏழ்மையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கே சரியா போயிடுது அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருப்பாராம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசல்ல இருக்கிற திண்ணையில போய் உட்காந்துக்குவாராம். ஆகாயத்தை பார்த்து கடவுளை திட்டிட்டு இருப்பாராம். கடவுள் ஏன் தான் இப்படி நியாயம் இல்லாத நடந்துக்கிறாருன்னு தெரியல. ஒருத்தருக்கு எல்லா பணத்தையும் வசதியும் அள்ளி கொடுத்துட்றாரு, ஒருத்தரை இவ்வளவு ஏழையா படைச்சிடுறாரு. அவர் ஏன் தான் இவ்வளவு வேறுபாடோட நடந்துக்கிறாருன்னு தெரியலையேன்னு அப்பப்போ கடவுளை திட்டி தீப்பாராம். இதே போல ஒரு நாள் வாசல்ல உட்காந்துக்கிட்டு திண்ணை மேல கடவுளை பார்த்து திட்டிட்டு இருக்கும்போது அவர் அசரி வாக்கு கேட்டுதான், நான் தான் கடவுள் வந்திருக்கேன், செல்வம் உன்னால என்ன பார்க்க முடியாது, ஆனா நான் பேசுறது உன்னால கேட்க முடியும், நீ பேசுறத பல முறை கேட்டிருக்க, அதனால உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கலான்னு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அதை கேட்டவுடனே செல்வத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தான். என் பிரச்சனையை தீர்க்கறதா இருந்தா நீங்க என்ன பணக்காரனா ஆக்குங்க, அதை தவிர எனக்கு வேற இன்னும் தேவையில்லை அப்படின்னு செல்வம் சட்டுன்னு சொல்லுவோம். கடவுள் சொன்னாராம், நான் இங்க யாரையுமே பணக்காரனாவும் ஏழையாவும் படைக்கிறது இல்லை, யாருக்கும் அள்ளியும் தர்றது கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய உழைப்பு, புத்திசாலித்தனம், அவங்க செய்யற செயல் அதுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு கிடைக்கிற கர்ம வினை அதனோட பலனை தான் அவங்க அனுபவிக்கிறாங்களே தவிர நான் யாருக்கும் எதையும் அள்ளி தர்றது கிடையாது. அதனால என்னால உன்னை பணக்காரனை ஆக்க முடியாது. ஆனா ஒண்ணு என்னால செய்ய முடியும். உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். நீ பக்கத்து வீட்டு மார்வாடியை பார்த்துதான் அப்பப்போ பொறாமப்படுற, அவங்கள பார்த்துதான் நீ கஷ்டப்படுற. நான் பக்கத்துல இருக்கிற மார்வாடியை வேணா உன்ன மாதிரியே ஏழையா ஆக்கிடுறேன், அது என்னால செய்ய முடியும் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அதை கேட்ட செல்வ யோசனை பண்ணி பார்த்தாராம். சரி, இந்த மார்வாடியாவது ஏழையானாலும் பரவாயில்ல, நம்ம மனசுல ஏற்படுற அந்த போராம உணவும் அந்த எரிச்சலாவது குறையும். சரி, நீங்க அப்படியே செய்யுங்க அப்படின்னு அந்த செல்வம் சொல்லும். கடவுள் சொன்னாராம், நாளைக்கு காலையில அந்த மார்வாடி குடும்பம் உன்ன போலே ஒரு ஏழ்மையான குடும்பமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மீன் பிடிக்கிற தூண்டில செல்வத்து கையில கொடுத்தாராம். கொடுத்துட்டு ஒரு தூண்டில் நீ வச்சுக்கோ, இன்னொரு தூண்டில எடுத்துட்டு போய் அந்த மார்வாடி சேட்டு கையில கொடுத்துரு, இதை வச்சு மீன் பிடிச்சு பிழைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி மறந்துட்டாராம். செல்வத்துக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். சரி, நம்மளாலதான் பணக்கார ஆக முடியலனாலும் நாலுல இருந்து அந்த சேட்டை நம்மள மாதிரி ஏழையா தான் வாழ போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போய் நிம்மதியா தூங்கிட்டாராம். மறுநாள் காலைல எழுந்து பார்த்தா அந்த சேட்டோட வீடு செல்வத்தோட வீடு மாதிரி ரொம்ப சின்னதா ஆயிடுச்சான். அவங்களும் ரொம்ப ஏழ்மையா ஆயிட்டாங்களாம். செல்வம் என்ன பண்ணாராம், கடவுள் கொடுத்த அந்த தூண்டில எடுத்துட்டு போய் சேடை பார்த்து, சேடு என்ன உன் நிலைமை, ஒரு ராத்திரியில எப்படி மாறி போயிடுச்சு, இந்த தூண்டில வச்சுக்கோ, என் கூட வா, ஆற்றங்கரை ஓரத்துல போய் மீன் பிடிக்கலாம், பிடிச்சு அதை வச்சு அது பழிக்கிற வழியை பாரு அப்படின்னு ரொம்பவும் ஒரு நெக்கலா பேசினாராம். சேடு அதை பத்தி எதுவுமே பெருசாவே எடுத்துக்கலையாம்.
சரி பரவாயில்லப்பா, உன் கூடயே என்னை கூட்டிட்டு போ, கொஞ்சம் மீன் பிடிக்கிறத மட்டும் சொல்லி கொடு, நான் அதை கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மீன் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்து கூடயே அந்த மார்வாடி சைடு கிளம்பி போனாராம். 2 பேரும் ஆற்றங்கரை ஓரையில போய் மீன் பிடிச்சாங்களாம். நாள் முழுவதும் மீன் பிடிச்சி 2 மீன் தான் 2 பேருக்கும் கிடைச்சுதான். செல்வம் சொன்னாராம், எனக்கு இந்த மீன் போதும், இன்னைக்கு என் பொழுது ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். ஆனா அந்த மார்வாடி மக்கள்லாம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த சேடு யோசனை பண்ணாராம், இந்த மீன் எடுத்துன்னு போய் நம்ம விற்பனை பண்ணி அதுல கிடைக்கிற பைசாவை வீட்டுக்கு கொண்டு போலான்னு 2 மீனையும் வித்துட்டாராம். வித்துட்டு அந்த பைசாவை கொண்டு போய் அதுல முதல் மீனை வித்த பணத்தை சேமிப்புல போட்டுட்டாராம். இன்னொரு மீன் பணத்தை மட்டும் எடுத்து வீட்டுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனாராம். இதே போல சேட்டு 3-4 நாள் மீன்களை பிடித்தாராம். ஒரு மீனுக்கான பைசாவை வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு மீனுக்கான பைசாவை சேமிப்புல வச்சிருந்தாராம். 3 நாள்ல சேர்ந்த காசுல மீண்டும் ஒரு 2 தூண்டில வாங்கினாராம். வாங்கி பக்கத்துல இருக்கிற இளைஞர்களை கூப்பிட்டு அந்த தூண்டில கொடுத்து, நீங்க என் கூட வந்து மீனை பிடிங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு மீனை பிடிக்கிறீங்களோ அதை வித்துட்டு அதுல 10% கமிஷன் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த இளைஞர்களும் ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த தூண்டில எடுத்துக்கிட்டு அந்த சேடு கூடயே போனாங்களாம். மறுநாள்ல இருந்து சேடும் அந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து மீன் பிடிச்சாருங்களாம். மீன் பிடிச்ச பிறகு சேடு எல்லா மீனையும் வாங்கி விற்பனை செஞ்சுட்டு அவங்க 2 பேருக்கும் 10% கமிஷனை கொடுத்துட்டு பாக்கி பணத்தை கொண்டு போய் வீட்டுல சேமிப்புல போட்டுட்டு வேண்டிய பணம் மட்டும் எடுத்து வீட்டு செலவுக்கு செலவு பார்த்தாராம். இப்படியே அவரு ஒரு 8-10 தூண்டில் வாங்கிட்டாராம். வாங்கி 10 பேரை அந்த வேலையில ஈடுபடுத்திட்டாராம். 10 பேருக்கும் கமிஷன் கொடுத்துட்டு பணத்தை வீட்டுக்கு எடுத்து கொண்டு வர ஆரம்பிச்சாராம். செல்வம் அதே போல 2 மீன்களை பிடிக்கிறதா வீட்டுல எடுத்து போய் சமைச்சு சாப்பிடறதா இருந்தாராம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பணம் சேர்ந்த பிறகு செல்வம் தன் மனைவியை பார்த்து சொன்னாராம், இப்ப என்கிட்ட ஓரளவுக்கு பணம் இருக்கு, இதை வச்சு நம்ம தெருவுலயே ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அதனால நம்ம பெரிய மகனை கூப்பிட்டு அந்த மீன் பிடிக்கிற வேலையை இனிமேல் அவனை கவனிச்சுக்க சொல்லு, அவன் போய் இனிமேல் அந்த வேலையை பார்க்கட்டும், நான் கடை வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட மனைவி, ஏற்கனவே நம்ம தெருவில் 3 கடை இருக்கு, அதுக்கப்புறம் அந்த மளிகை கடை நம்ம திறந்தோம்னா எப்படி வியாபாரம் நடக்கும்? அப்போ அந்த சேடு சொன்னாராம், அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ மட்டும் வேலைகளை முடிச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரம் கடைக்கு வந்துரு, நான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு பிறகு கடைக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு மனைவியும் ஒத்துக்கிட்டாங்களாம். சேடும் அந்த கடையை திறந்தாராம். கடை திறந்து சில நாட்கள் தான் கடந்திருக்குமா, மக்கள் கூட்டம் அலமோத ஆரம்பிச்சுதான். எல்லாரும் மற்ற கடைக்கு போறதை விட்டுட்டு இந்த சேடு கடையில வந்துதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த சேட்டின் மனைவி சேட்டை பார்த்து கேட்டாங்களாம், என்னங்க காரணம், நம்ம கடையில இவ்வளவு சீக்கிரமா மக்கள் கூட்டம் இப்படி வந்து சாமான்களை எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுச்சிங்கன்னு. அதுக்கு சேடு சொன்னாராம், இதைதான் வியாபார யுக்தின்னு சொல்லுவாங்க. பொருட்கள் தரமான பொருட்களா இருக்கணும், அதுல கொஞ்சம் இலவசமும் கொடுக்கணும், நம்ம பேசும் வார்த்தைகள்ல கனிவும் பணிவும் இருக்கணும், அன்பான நடத்தை இருக்கணும், நம்மளை தேடி வர மக்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன மக்கள் நம்மளை தானாகவே தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த சேட் பல கடைகளை வாங்கினாராம். வாங்கி பழைய பிரகாரம் பங்களா, காரு, பணியாட்கள்னு ரொம்பவும் வசதியா மாறிட்டாராம். எனவே நண்பர்களே, இவங்க பணத்தையும் நேரத்தையும் ரொம்பவும் கவனமா செலவு செய்வாங்க. முடிந்த அளவுக்கு பணத்தை சேமித்து அதை மீண்டும் ஒரு தொழிலில் முதலீடு செய்து அதை பல மடங்கா பெருகி கொண்டே இருப்பாங்க. வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே வேலை செய்வாங்க. மற்றவங்க நம்மளை மதிக்கணும், நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக கடனை வாங்கி லோனை வாங்கி பெரிய வீடுகளை கட்டுறது, வாகனங்களை வாங்குறது, பொருட்களை வாங்கி குவிக்கிறது, இதெல்லாம் இவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. சம்பாதிக்கிற பணத்தில் இவங்களால முடிந்த அளவுக்கு வீடை கட்டுவாங்க, வாகனங்களை வாங்குவாங்களே தவிர மற்றவங்க மதிக்கணுன்றதுக்காக இவங்க ஒரு நாளும் வாழ்க்கையை வாழவே மாட்டார்கள். இன்னொரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவீங்க. அதாவது கிட்டத்தட்ட 40-45% ஜிடிபி நம்ம நாட்டுக்கு குஜராத் மாநிலத்துல இருந்தான் வருதான். அதுல இந்த மார்வாடி மக்கள் தான் நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய நிறுவனத்தெல்லாம் நடத்திட்டு இருக்காங்களாம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா பிளிப்கார்ட், மைத்ரா, பஜாஜ், ஆதித்யா பிர்லா, லென்ஸ்கார்ட், ஸ்னாப்டீல், வீடியோகான், ஜொமேட்டோ இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெரிய நிறுவனத்தெல்லாம் நடத்துறவங்க இந்த மார்வாடி மக்கள் தான். இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு படித்தவங்களோ ரொம்ப பெரிய டிகிரி எல்லாம் வாங்கினவங்க கிடையாது. ஆனா வியாபாரங்கிறது இவங்க ரத்தத்திலேயே ஊறினதான். இவங்க வியாபாரத்தை ரொம்பவும் நுணுக்கமாகவும் யுக்தியோடும் செய்யக்கூடியவர்களாம். வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து வளர ஆரம்பித்த உடனே அப்பா அம்மா எவ்வளவுதான் பணக்காரர்களா இருந்தாலும் குழந்தைக்கு எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா, அப்பா அம்மா சம்பாரிச்ச பழைய சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாது, நீ அதை முதலீடா வேணா வைத்துக் கொள்ளலாமே தவிர புதுசா நீ சமைச்சு சாப்பிடணும், அதாவது நீ சம்பாதித்து சாப்பிடணும் அப்படின்னு குழந்தையிலேயே அந்த குழந்தைக்கு வியாபார யுக்தியெல்லாம் சொல்லி வளர்ப்பார்களா. அங்க பெரிய அளவுக்கு படிக்கலைனாலும் புத்திசாலிதானம், உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் அவங்க கிட்ட நிறையவே இருக்குமா. இந்த சில காரணத்தினாலதான் மார்வாடி மக்கள் எப்பவுமே செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வாங்களாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.